எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஐஎம்ஏ டிகிரி ஹோல்டர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2022 கேட்கப்பட்ட ஜென்ரல் தமிழில் 1 50 வரைக்கான கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் 51வது கொஸ்டின்லேருந்து 100வது வரைக்கும் உள்ள கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 51வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இது ஆப்ஷன் டி தான் சரியான விடை, வெந்நீர். 52வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி. மேற்கண்ட பழமொழியினை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பிறை. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. 53வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும். இதில் உள்ள மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கடிந்தொரார். 54வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், எதுகை கேட்டிருக்காங்க. கீழே உள்ள லைனில் சுருங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நவருரை வாழ்க்கையான். இதில் எதுகை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுருங்கி மருங்கு. 55வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வகை வாக்கியம் என அறியன்னு கேட்டிருக்காங்க. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது என்ன வாக்கியம் கேட்டிருக்காங்க. செய்தி தொடர். தென்னை மரத்துக்கு கிளை இல்லைன்னு சொல்லி அது ஜென்ரலாக செய்தியாக கொடுத்துருக்காங்க. செய்தி தொடர். ஆப்ஷன் சி. 56வது கொஸ்டின், எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. இப்போ மேலே கொடுத்தது விடை. இதுக்கு நீங்கள் வினா அமைக்கணும். கீழே உள்ளதில் எந்த வினா இந்த விடைக்கு சரியானது பார்த்து சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இயற்சொல் என்பது யாது. 57வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், தீயொழுக்கம் என்றும் இரும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. மேலே உள்ள கொஸ்டின் மாதிரியே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கொஸ்டின் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி என்றும் இடும்பை தருவது எது, அதான் சரியான விடை. 58வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கலங்காதுனா ஆப்ஷன் டி எதிர்மறை வினையெச்சம். 59வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முதல் பொருட்பெயர். அதுக்கு ஆன்சர் நாற்காலி, புத்தகம். ரெண்டாவது இடப்பெயர். அது வேலூர், நாமக்கல். இடத்தை குறிக்கிறதுனால இடப்பெயர். காலப்பெயர் 3வது கொடுத்துருக்காங்க. அது சரியான விடை மாலை இரவு, காலத்தை குறிக்குது. 4வது சினைப்பெயர். இதுக்கு சரியான விடை முகம், கை, உறுப்புகளை குறிக்குது. 60வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக. இப்போ தாத்தா, தீ, தூத்தே அந்த பார்த்திங்கன்னா அது எது ஸ்டார்டிங்லேருந்து வருமோ அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. இதுதான் சரியான விடை. அது 61வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், அகர வரிசையை தேர்ந்தெடுக்க தான் கொடுத்துருக்காங்க. திரும்ப இதில் 4 அகர வரிசை எப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு உழவு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. உழவு, ஏர், மண், மாடு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் உயிரெழுத்து கொடுத்தனால ஃபஸ்ட்டு உயிரெழுத்து எழுதுக்கணும். அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கணும். அதுக்கடுத்து 62வது கொஸ்டின், நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ நடந்தான். 63வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், சான்றோர் பலராப சாளார் பாலார் ஆகுபவே. என் பாடல் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி புறநானூறு. 64வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பொருந்தாத சொல்லை கண்டறிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மணிப்பூர். 65வது கொஸ்டின், வேர்ல்ட் வைண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சுழல் காற்று. 66வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. அதான் விடை. 67வது கொஸ்டின், மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது என்ன செய்யும், எப்படி சவுண்ட் விடும் அப்படின்னா ஆப்ஷன் டி எக்காலமிடும். எருது எக்காலமிடும். 68வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரித்தெழுது கேட்டிருக்காங்க. அங்கை. இது எப்படி சரியாக பிரிக்கணும்னா ஆப்ஷன் பி அகம் ப்ளஸ் கை. 69வது கொஸ்டின், வலுவு சொல்லற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி வலப்பக்க இச்சு வரணும், சுவரில் எழுதாதே. சுவற்றில் வராது, சுவரில் எழுதாதே. இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்து 70வது கொஸ்டின்,
பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். 71வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் பி திருமூலர். 72வது கொஸ்டின். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். 73 சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி திருமூலர். 74 எழுதாத பாடல் டேஸ் எனப்படுகிறது அப்படின்னா நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் ஏ தான் விடை. 75வது கொஸ்டின். குறிஞ்சி என்பது டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி என்பது என்னென்னா சிற்றிலக்கியம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 76 தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மதுரை சொக்கநாதர். 77வது கொஸ்டின். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தேம்பாவணி. 78வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ திருமங்கை ஆழ்வார். 69வது கொஸ்டின். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சூசை மாமுனிவர். 80வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அகநானூறு பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4 இது ஃபுல்லாக சரி. 3வது வந்து தவறு. இது 10 பாட்டு நூல்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க தப்பு. ஆப்ஷன் ஏ அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று சரியான விடை. இந்நூலை நெடுந்தொகை என்றும் அழைப்பர் இதுவும் சரியான விடை. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது இதுவும் சரியான விடை. அடுத்து 81வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ராமாவதாரம். 82வது கொஸ்டின். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுவோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குகன். 83வது கொஸ்டின். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கம்பர். 84வது கொஸ்டின். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பாரதிதாசன். 85வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுகிறனா. ஆப்ஷன் பி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது பார்த்தீங்கன்னா இப்போ 9/6/2024 கேட்ட குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 86வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கோசலை. 87வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளில் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கந்தக்கோட்டம். 88வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி. 89வது கொஸ்டின். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி முத்துலட்சுமி. 90வது கொஸ்டின். திணையளவு போதா சிறுபுல்நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கபிலர். 91வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி இந்த நூல் இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி புறப்பொருள் வெண்பா மாலை. 92வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். தற்போது மதுரை என அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஸ் என காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி மதுரை. 93வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். 94வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் ஊவேசா பற்றி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 1 மற்றும் 2. ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் சரியான விடை. 2வது பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார் இதுவும் சரியான விடை. 3வது ஊவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்னு கொடுத்துருக்காங்க அது தவறான விடை. 95வது கொஸ்டின். சி.வை.
தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். 96வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர். 98வது கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. சிறுகதை ஆசிரியர்களும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான் சரியான விடை. ஃபஸ்ட்டு கமலாலயன் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா உனக்கு படிக்க தெரியாதுன்னு எழுதியிருக்காங்க. ரெண்டாவது பீசா குப்புசாமி அவர் எழுதிய சிறுகதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். மூணாவது சு சமுத்திரம் அவர் எழுதிய சிறுகதை பார்த்தீங்கன்னா காகித உறவு. நாலாவது வண்ணதாசன் அவர் எழுதியது பார்த்தீங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பானை. அடுத்து 98வது கொஸ்டின். தேவ துந்தவி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் சரியான விடை. தேவராட்டம். 99வது கொஸ்டின். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ரா ஆ பத்மநாபன். கடைசி 100வது கொஸ்டின். தலைமை உன்னை கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என அறிவுறுத்தும் அறிஞர் யார் அப்படின்னா மு வரதராஜனர் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2வது பாட்டில் வந்து 51லேருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.